Godzilla the series ஞாபகம் இருக்கா? Godzilla 2007 டிவியில் பார்த்தது. தமிழில் 52 எபிசோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் புதுமான மான்ஸ்டர்ஸ் வரும். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு அப்போ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது ஒரு அண்டர்ரேட்டட் ஷோ. ஆனால் இப்போ ஜாக்கி சான் மட்டும்தான் சுட்டி டிவியில் ஒரே ஷோ. அந்த மகா கணேசா, குட்டி ராமன் நிறையா ஷோஸ் இருக்குது. அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா லைவ் ஆக்ஷனை பார்த்தா ராமாயணம், கணேஷா இந்த படம்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பழைய படங்கள் ராமாயணம். அப்புறம் கணேசன் ஒரு படம் இருக்கு, தமிழ் படம், பழைய படம், விநாயகர் படம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் பொம்மையாக பார்க்க நல்லா இல்லை. எனக்கு அந்தளவுக்கு அந்த கார்ட்டூன்ஸ் பிடிக்கல. இப்போ நான் சுட்டி டிவி பார்க்குறது ஜாக்கி சான் ஷோக்காக தான். 6 மணிக்கும் 11 மணிக்கும் போதும். அந்த பொண்ணுங்க தான் வந்து நடத்துங்க. இல்லைன்னா அவன் கூட ஒருத்தர் இருப்பான். நான் வந்து திறந்து வச்சுட்டு உக்காந்துருப்பான். இன்றைக்கி திங்கக்கிழமைல பத்திரம் எழுதுறவங்க, ஆஃபீஸுக்கு வரவங்க வருவாங்கன்னு ஈஸியாக திறந்து வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. கீழே மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க, மேலே பூட்டி தான் இருக்கும். இல்லை மேலே சும்மா திறந்து வச்சுருப்பாங்க. அங்கே மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. பத்திரம் எழுதர் வந்திருப்பார், அவர் கடைசி ரூமில் இருப்பார். மணி இப்போ 1:30, போய் சாப்பிடண்ட டைம் சார் தானே. உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்க. உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்க. நான் அப்புறம் காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? காஃபி வாங்க போகிறேன். ஓகே, மணி 1:30 தீர்ந்துருக்குவான்னு தெரியல. போய் வாங்கிட்டு வரேன். 2 கை சாதம் வாங்கிட்டு வச்சுட்டு போ. போய் காஃபி வாங்கிட்டு போ. ஒரு 100 ரூபாய்க்கு. இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. தொடர்ச்சியாக 2வது தடவை கப் அடிச்சிருக்கு. அதேமாதிரி வெஸ்ட் இண்டீஸும் தொடர்ச்சியாக 2 தடவை கப் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த டீமுமே ஒரு தடவை அடித்தா அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இன்னொரு கப் அடிச்சிச்சு. நேரம் போனதா தெரியல. போய் வாங்கிட்டு வந்துருப்பா. T20 இந்தியா எப்பவுமே சூப்பர். பட் ODI டெஸ்ட்லலாம் இந்தியா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருந்தால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்குமான்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துருச்சு செமிஃபைனலில். நியூசிலாண்டில் கூட நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் விளையாடுறத பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் தான் இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கு, இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அவர் சிஎஸ்கேக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நானும் சிஎஸ்கே சப்போர்ட்டாக இருக்கேன். எனக்கு சிஎஸ்கே தான் ஐபிஎல்லில் பிடிச்ச டீம். அப்புறம் RCB, எம்ஐ கூட பிடிக்கும். RCB விராட் கோலிக்காக பிடிக்கும். எம்ஐ வந்து ரோஹித் சர்மாக்காக பிடிக்கும். தோனி, ரோஹித்தும் கப்பை தூக்கிட்டு வந்து இந்தியன் டீம்கிட்ட கொடுத்ததெல்லாம் வேறு லெவல். இந்தியன் டீமுக்கு என் வாழ்த்துக்கள். 2027 T20 வேர்ல்டு கப் நடக்கும். அதில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும். அதனால் இந்தியா ஜெயிக்கலைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து ஜெயிக்கணும். ஏன்னா இந்த 2 டீமுமே தகுதியான டீம் தான். இதோ போகிறேன். பாய்.